ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க. பொதுவாகவே பெருமாளுக்காக இருக்கக்கூடிய விரதங்கள்ல ரொம்ப முக்கியமான விரதமாக பார்க்கக்கூடியது ஏகாதசி விரதம் தாங்க. வருடத்துக்கு 24 இல்லை 25 ஏகாதசி விரதங்கள் வந்தாலுமே கூட இந்த மார்கழி மாதம் வளர்பிறையில வரக்கூடிய ஏகாதசியை நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வைகுண்ட ஏகாதசி தினத்துல விரதம் இருந்தா நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியுதுங்க. இருப்பினும் கூட இந்த வைகுண்ட ஏகாதசி நடைபெறக்கூடிய இந்த ஒரு தருணத்துல 3 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெற போறாங்க. அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத பற்றியும், வைகுண்ட ஏகாதசி எப்போ வருது, அன்றைய தினத்தில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 23/12/2023 சனிக்கிழமையன்று வைகுண்ட ஏகாதசியானது வந்திருக்குங்க. அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியை நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தினத்தில் தான் சொர்க்கவாசல் திறப்பானது நடைபெறுங்க. பொதுவாகவே மற்ற மாதங்களை விட மார்கழி மாதம் என்பது இறை வழிபாட்டுக்கே உரிய மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபாடுகள் செய்வதால் தேவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுவாங்க. அத்தகைய சிறப்பு மிக்க இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தில் நம்ம சொர்க்கவாசல் திறப்ப தரிசனம் செஞ்சாலும் சரி, இல்லை அன்றைய தினம் பெருமாளுக்காக விரதம் இருந்தாலும் நமக்கு வைகுண்டத்தில் ஒரு பிராத்தம் கிடைக்கும் அப்படின்றது தாங்க நம்பிக்கையாக இருக்கக்கூடிய விஷயம். இந்த ஒரு விஷயத்தை நம்மளும் காலங்காலமாக பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கோங்க. அந்த வகையில் வைகுண்ட ஏகாதசி முடிந்த பிறகு ராசிகளில் 3 ராசிக்காரங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மாறப்போவது உறுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஏன் இவங்க வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு இப்படிப்பட்ட பாக்கியத்தை அடையிறாங்க, அந்த 3 ராசிக்காரங்கள்லாம் யார் யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு இந்த 3 ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை எல்லாம் பெறுவாங்க. ஏன் குறிப்பாக வைகுண்ட ஏகாதசி நிறைவுற்ற பிறகு அப்படின்னு பார்க்குறோன்னா, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சியானது நடந்து முடிஞ்சிருக்குங்க. அதனால் இதற்கு பிறகு நல்ல காலம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகுது. அந்த ராசிக்காரங்கள்லாம் யார் யார், அவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய 3 ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். அந்த வகையில் இந்த 3 ராசிகளில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னா மீனம் ராசி தாங்க. மீனம் ராசி நேயர்களே, என்னடா 7.5 சனி காலமாக இருக்கே, இப்போ போய் நமக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? 7.5 சனி காலமாக இருந்தாலுமே கூட சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்கு. இந்த வைகுண்ட ஏகாதசி நிறைவு பெற்ற பிறகு சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். இதனால் பொருளாதார நிலையானது மேன்மை அடைய போகுதுங்க. குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு லாபமானது கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லாத்தையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. பணவரவு பார்த்தீங்கன்னா அதிகமாக தாங்க இருக்கும். மேலும் ஒரு சில மீனம் ராசி நேயர்களுக்கு வேலை செய்யக்கூடிய அலுவலகங்களாக இருக்குது அப்படின்னா அந்த இடங்களில் பதவி உயர்வானது உங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல நேரமானது அமைஞ்சிருக்கு. 7.5 சனி காலமாக இருந்தாலுமே கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லபடியாகவே அமையுங்க. அதாவது இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நீங்கள் சேர்க்கக்கூடிய சொத்துக்களானது உங்களுக்கு எப்போதுமே நீங்காமல் உங்களோட இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால் இந்த டைமில் மீனராசி நேயர்கள் பணத்தை சேமிக்க வேண்டும், சொத்துக்கள் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வாங்குங்க. இந்த டைமில் நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துக்கள் எப்போதுமே உங்களோட கூடவே இருக்கக்கூடிய நிலையில் இருக்குங்க.
மேலும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. இந்த ஏகாதசி தினத்தில் விரதமிருந்து சொர்க்கவாசல் திறப்பை போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏற்றி துளசி மாலை சாற்றி நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். 7.5 சனி காலகட்டமாக இருக்கே அப்படின்னு நினச்சி மீனராசி நேயர்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் உண்டுங்க. அடுத்ததா கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் 2வதா நம்ம பார்க்கக்கூடியது மகரம் ராசி தாங்க. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய நிலையாக கடைசி 2.5 ஆண்டு காலம் காணப்படுது. அதாவது சனி பகவான் உங்களுக்கு பாதச்சனியாகவே காணப்படுறாரு. இவர் பாதச்சனியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இடுப்புக்கு கீழே ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். அதாவது கால் வீக்கம், முழங்கால் பிரச்சனை போன்றவற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் கூட உங்களுக்கு நன்மை மற்றும் தீமை இவை ரெண்டுமே கலந்து வரக்கூடிய காலமாக தாங்க இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. சொல்லப்போனால் எதிர்பாராத நேரத்தில் உங்களை தேடி ஒரு ஜாக்பாட் ஆனது கிடைக்க போகுது. அதாவது 7.5 சனியினுடைய கடைசி காலம் என்பதால் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படுங்க. தவறாமல் இந்த ஒரு அதிர்ஷ்டத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பையும் நழுவ விட்டுறக்கூடாது. நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனத்தோடு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. 7.5 சனியினுடைய கடைசி காலம் அப்படிங்கிறதுனால பிரச்சனைகள் பண விஷயத்தில் ஏற்படும். அதனால் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். கடன் யாரையும் நம்பி கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கடன் திருப்பி கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பணம் விஷயத்தில் மட்டும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுக்கு 7.5 சனியுடைய கடைசி காலகட்டம் ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால யாரையுமே நீங்கள் நம்பி பணம் கொடுக்காதீங்க. வைகுண்ட ஏகாதசி முடிந்த பிறகு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மாறக்கூடிய ராசிகளில் 3வதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி தாங்க. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சனி பயிற்சியானது உங்களுக்கு ஜென்ம சனியாகவே காணப்படுது. சனி பகவானுடைய சொந்த வீடாக கும்பராசி காணப்படுது. தற்போது கும்பராசியிலேயே சனி பகவான் அமர்ந்திருக்காரு. அதனால இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும். ஏன் கண்டிப்பாக கும்பராசி நேயர்கள் ஏகாதசி விரதத்தை இருக்க வேண்டும் அப்படின்னா, ஜென்ம ராசியில் உங்களுக்கு சனி பகவான் அமையும் போது உங்களுக்கு எதிர்பாராத கலகங்களும் அவமானங்களும் சேரும். அதனால் ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஏகாதசி விரதம் இருந்துக்கோங்க. இதனால் சனி பகவானை உங்களால் கண்டிப்பாக சாந்தப்படுத்த முடியும். மேலும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் எல்லாம் தலையிடாதீங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுக்காக நாங்கள் இந்த பிரச்சனையில் ஈடுபடுறோம் அப்படின்லாம் போய் நிற்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்காதீங்க. அந்த பிரச்சனைகளில் தலையிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே ஜென்ம சனி காலகட்டத்தில் தான் ஒருவருடைய திறமைகளானது வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கும்பராசி நேயர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அத்தனை விதமான திறமைகளும் வெளிப்படும். அதனால் அனைத்து விஷயத்திலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்குங்க. சொல்லப்போனால் சகல விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய காலமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது. தொழில் செய்யக்கூடியவர்கள் மூலமாக ஒரு நல்ல வருமானத்தை பெற போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமானது இருக்குங்க. மேலும் இந்த ஒரு தருணத்தில் யாரையுமே நம்பி நீங்கள் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க. சொல்லப்போனால் யாருக்காகவும் பணமும் கொடுக்காதீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு முன்னாடி நிற்பதையும் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது உங்களை அறியாமலேயே பல பிரச்சனைகள் உங்களை தேடி வந்துடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க. மேலும் இந்த ஒரு நேரத்தில் தான் கும்பராசி நேயர்களுடைய நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் ஒரு சில பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படும். அந்த பிரச்சனைகள் கூட விரைவில் தீர்ந்து போகுங்க. வைகுண்ட ஏகாதசி முடிந்த பிறகு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய 3 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3 ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செஞ்சுடுங்க. மேலும் இந்த 3 ராசிக்காரர்களும் தவறாமல் நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை சாற்றி சொர்க்கவாசல் திறப்பில் போய் நீங்கள் தரிசனம் செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி
மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து பெறுவீங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.